பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து சங்கீதம் வாசிக்கலாம் வாங்க. இன்றைய தினம் சங்கீதம் அதிகாரம் 58. வாங்க வாசிக்கலாம். மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ? மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள். பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். துன்மார்க்கர் கற்பத்திலே உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவிகொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல் இருக்கிறார்கள். தேவனே, அவர்கள் வாயிலுள்ள பற்களை தகர்த்து போடும். கர்த்தாவே, பால சிங்கங்களின் கடவாய் பற்களை நொறுக்கி போடும். கடந்தோடுகிற தண்ணீரை போல் அவர்கள் கழிந்து போகட்டும். அவன் தன் அம்புகளை தொடுக்கும் போது அவைகள் சின்ன பின்னமாய் போக கடவது. கரைந்து போகிற நத்தையை போல் ஒழிந்து போவார்களாக. ஸ்திரீயின் முதிரா பிண்டத்தை போல் சூரியனை காணாதிருப்பார்களாக. முள் நெருப்பினால் உங்கள் பானைகளில் சூடேறும் முன்னே பச்சையானதையும் எரிந்து போனதையும் அவர் சுழல் காற்றினால் அடித்து கொண்டு போவார். பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழுவான். அவன் தன் பாதங்களை துன்மார்க்கருடைய இரத்தத்திலே கழுவுவான். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டென்றும் மெய்யாய் பூமியிலே நியாயம் செய்கிற தேவன் உண்டென்றும் மனுஷன் சொல்லுவான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய தினம் சங்கீதம் அதிகாரம் 58 வாசிக்க கேட்டீர்கள். எதிரிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது அவர்கள் நம்மை தகர்த்து போடாதபடிக்கு நம் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து கூறுகிறது. பாம்பின் விஷத்தை போன்ற அவர்களுடைய நாவின் விஷங்கள் கூட நம்மை ஒருபோதும் தீண்டாது. மெய்யாய் வாழுகிற நீதிமானுக்கு பலன் உண்டென்று ஆண்டவர் சொல்கிறார். தேவன் உண்டென்று மனுஷன் அப்போது தெரிந்து கொள்வான் என சொல்லப்படுகிறதே இந்த சங்கீதம். ஆண்டவர் இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.